இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சிலருக்கு நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. பட் இப்போ நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பிரவீன்குமார். நான் கோயம்புத்தூர்ல ஜிஎன்எல்ஸ் அண்ட் சாய்பா கோயில் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஹெல்மெட் ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த நேம் ஆஃப் ஐபி ஆட்டோல்டுங்கிற நேம்ல ஒரு ஹெல்மெட் ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பாஸ்ட் 6 இயர்ஸாவே ஹெல்மெட் ஷோரூம் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்மளோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பாட்ரானிக்ஸோட மைக் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ வருஷமா அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ கொஞ்சம் இதில் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கனால இதை நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்ட்டு நமக்கு ஒரு சிலர் நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான தாட்ஸ் அப்போ பெருசாக வரலை. ஏன்னா இது நான் கண்டினியூஸாக பண்ணுவேனா, இது இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா என்னன்னு நிறைய இருந்துச்சு. இது நான் ஜஸ்ட் அந்த டைம்லேயே ஒரு 1300 கொடுத்து என்னமோ வாங்கினேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடும் போது ஒரு சில வீடியோஸில் வர கமெண்ட்ஸ், தெரியாதவங்க பண்ணுற கமெண்ட்ஸ், என்னையே தெரிஞ்ச நிறையா பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி இது ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் கரெக்டாக தெரியாமல் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இப்போ என்னைய பொறுத்த வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. பட் வாங்கினா அதுக்கான ஒர்த் அதில் இருக்குமாங்கிறத நான் பார்க்கணும். அதுக்கான ஒர்த் அதில் இருந்தாலுமே அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன்னா தெரிஞ்சுட்டு தான் நான் வாங்குவேன். ஸோ இப்போ நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணும்போது இது நம்மளோட கை காசு தான் போகும். ஸோ அப்பா காசில் வாங்கி சாப்பிடும் போது ஒன்றும் பெருசாக தெரியல. வாங்கினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும் எனக்கு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குமா, நெக்ஸ்ட் இதுதான் நான் யோசிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபோன்ஸ் இப்போ ஐஃபோன்லாம் எடுத்தோம்னா அது ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்ட வருது. அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு ஆசை தான். பட் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும். பட் வாங்கிட்டோம்னா அது கண்டினியூஸாக வீடியோ போடுவோமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஆசைக்காக வாங்கிட்டு திருப்பி அது 1.5 லட்ச ரூபா கொடுத்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே அந்த ஃபோன் எனக்கு பெருசாக தாங்குமான்னு தெரியல. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா மாதம் எப்படி பார்த்தா ஒரு 40,000 கிட்ட போகுது. 40,000 வருஷத்துக்கு ஒரு 40,000 கிட்ட போகுது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமான்னு எனக்கு இவ்வளோ நாள் தாட்ஸ் இருந்துச்சு. பட் அது நான் இப்போ ஃபியூச்சரில் இங்கே பண்ணலான்ட்டு தான் ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதோட பேசிக் ஸ்டெப்பாக தான் இப்போ இந்த மைக் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஒரு சிலருக்கு இந்த மைக் பற்றி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு இது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறத விட பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பார்த்த வீடியோ சித்து விளாக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி யூடியூபர்ஸில் இருக்க முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இந்த மைக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இது வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இவ்வளோ நாள் எனக்கு தேவைப்படுமா படாதான்னு ஒரு தாட்லேயே இருந்துச்சு. பட் இப்போ சரி ஒரு லிட்டில் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஏன்னா பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் பண்ணாமல் வேறு எதுக்கும் பெருசாக செலவு பண்ண வேண்டாம். ஸோ பிஸ்னஸ் பண்ண போகிறோம். சரி இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ குவாலிட்டிக்கு ஒரு நல்ல ஃபோன்ஸ் ஏதாச்சும் ஒன்றா வேணால் பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது ஹாலிலேண்ட் பிராண்டில் வர லார்க் M2 சீரிஸோட மைக் தாங்க இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் ஆவரேஜாக 11,900 வந்துச்சு. ஸோ எங்கே வாங்கினேன்னு சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது நான் கரெக்டான ரேட்டு தான் வாங்கினேன் எனக்கும் தெரியல. ஸோ நான் யாரையும் நான் இங்கே தான் வாங்கினேன்னு சொல்ல நான் பெருசாக விரும்பலை. ஸோ 11,900க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். 11,900க்கு இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுவேனான்னு 11,900க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேனாங்கிறதா இப்போ கண்டென்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புவோம். ஸோ யூடியூப்பில் இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லார்க் M2ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் என்னோட ஃபஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம ஐபி ஆட்டோல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஹெல்மெட்ஸ் வேணும்னா நம்ம ஸ்டோரை டேட்டா விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம ஸ்டோர் கோயம்புத்தூர் ஜிஎன்எல்ஸ் அண்ட் சாய்பா கோயில் இந்த 2 இடத்துலையுமே லொக்கேட் ஆயிருக்கு. டேட்டாவை நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வெளியே பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வித்தின் 24 hours நம்ம ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேரும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த லார்க் 2 ஸோ டாப் விஷன் நல்லா இருக்குமேன்னு சொல்லி இப்போ ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் இதை நான் ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைன் பர்ச்சேஸ் நான் என்றைக்குமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் பிஸ்னஸில் தான் இருக்கேன். இது என்ன மாதிரி பண்ணுவாங்க, இதில் எந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட்டுன்னு நமக்கு 100% தெரியணும். இல்லை அதுதானா நம்ம டேரெக்டாகவே ஸ்டோர்ஸை விசிட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நீட்டான ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணி நீங்கள் டேட்டாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு. அது 100 ரூபா பொருந்தாலும் சரி, 10,000 ரூபா பொருந்தாலும் சரி, டேட்டா ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லார்க் M2வை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் டைப்பில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே ஜஸ்ட் அந்த இதோட ஒரு யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. இது அந்த மைக்கில் ஓட்டுற சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்க ஆக்சுவலாக வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல்ஸ் ஆனால் அதோட ஹாலிகிராமோட மேனுவல்ஸ் இருக்குது.
ஆலிலேண்டோட மேனுவல்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு வெல்கம் கார்டோட கொடுத்துருக்காங்க. இது அதில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ். இது நம்மளோட நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் என்னோடய ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் பிஜே சித்து. அவரோட இதுலேயுமே இந்த மாதிரி இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோ எல்லாமே என்னோட ஓல்டு மைக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் கொஞ்சமாச்சும் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நான் நியூ மைக் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ நான் என்னோட ஓல்டு மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பாக்ஸு நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஸோ இதோட வந்து ஆக்சுவலாக ஐஃபோன் வந்து ஓல்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ஆக்சுவலாக அதோட பின் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஃபோன்ஸோ இல்லை கேமராஸில் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிற மைக்கை வந்து ஆடியோ வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இதோட ஐஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ரெண்டு அந்த இதுவுமே உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட பாக்ஸு. ஸோ இதோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ஓல்ட் டைப் இல்லாமல் சி டைப் சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சி டைப் சார்ஜர் இருக்கனால ஸோ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு இது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதில் வந்து 2 மைக் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 மைக் எதுக்காகனா, இப்போ நீங்கள் விளாகர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச விளாகர் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானவங்க விஜய் சித்து. ஸோ வந்து ஹர்ஷத் கான் ஒன்று போட்டிருப்பாங்க, அப்புறம் சித்து அண்ணா ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ வந்து இவங்க 2 பேருமே மைக்ஸ் வந்து ஆளாளுக்கு ஒரு மைக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி 2 பேரோட மைக்குமே ஒரே இதில் ரிசீவ் ஆகும் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப டவுட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ண மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அதுக்கான ரிசீவர் ஒன்று தான். ஸோ இது ரிசீவர் வந்து நம்ம ஒன்று பேர் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து இப்போ நம்மளோட 2 மைக்ஸுமே நம்ம ஆக்டிவேட் ஆகும். இப்போ என்னோட ஓல்டோட மைக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா சரி 2 ஃபோனில் எடுப்பாங்கலாம் நான் நினச்சிருக்கேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் தெரியுது. இப்போது 2 மைக் ஒரு டிரான்ஸ்மிட்டர் கூட இதாகுது. ஸோ வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் டைப்புங்க. ஸோ வந்து இதில் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் இருக்கனால வந்து இப்போ நம்மளோட ஷர்ட்ஸ்லையோ இல்லை இதுலையோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம ஷர்ட்டில் உள்பக்கம் வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணோம்னா இது வந்து இப்போ உங்களுக்கு வெளியே இருக்கும். இது ரொம்ப சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது நல்லாயிருக்கும். நான் தான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு, இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு. இப்போ அதோட கொஞ்சம் ப்ரீமியமாக இது ஒரு காம்போ கிட்டுங்கனால கேமராஸ்க்கு உண்டான இதுவுமே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து கேமரா கூடயே நீங்கள் இதை வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இதையும் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் இது என்னமோ ஒன்று இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது மாதிரி அதை பற்றி பார்க்கணும். இது ஆக்சுவலாக சுற்றுற மாதிரி டைப்பில் இருக்குது. இது எதுக்கு சுற்றுன்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி தான். இது வந்து கிளிப்பு மாதிரி தான். ஸோ வந்து நல்லாயிருக்கு. ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது எல்லாமே சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு சிங்கிள் டைப் சார்ஜர் தான். ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சார்ஜும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸும் சேஃப்டி அதுக்குள்ளே இருக்கும். இதுதான் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் TX1 TX2 இருக்குது. இது ஒரு கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. கேமரா யூஸ் பண்ணுறதுக்கான இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அந்த பின் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது நம்ம பழைய ஆடியோ ஃபைல்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்தோட பின் தான் உள்ள இதோட கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு பாக்ஸ் அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் நல்ல வெயிட்டாகவும் நல்லா ஹெவியாகவும் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதை கேரி பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸி தான். பட் இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டுனா இது 2 வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லை. இது தனியாக கிடைக்குமானு தெரியல. ஸோ இது வந்து நம்ம எப்படி கேரி பண்ணிக்க போகிறோம், இதை எப்படி இப்போ வச்சுக்க போகிறோன்னு தெரியல. இதையும் உள்ளுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2மே வந்து சி டைப் தான். ஸோ இதையும் நம்ம சார்ஜ் போட்டு தான் ஆகணும். ஸோ நான் பேசிக் மைக் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ இதையும் நம்ம சார்ஜ் பண்ணணும். பட் இதை உள்ளே வைக்கிறதுக்கான ஆப்ஷன் உள்ளே இல்லை. இதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. இதை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு தெரியல. இதுக்குள்ளே இருக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ளே நம்ம அதை வந்து ஈஸியாக வச்சுக்கிறதுக்கான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து A லேயர் B லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க நம்ம ஓல்டு ஆடியோ மைக்கில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே தான் பின்னு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சைடு வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து நம்மளோட கேமராஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ ஆடியோ வந்து நம்மளோட கேமராவில் டேரெக்டாகவே இதாகும், ரிசீவ் ஆகும்.
நெக்ஸ்ட் இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, சி டைப் சார்ஜரு. ஆனால் இதோட ஹெட்டு தரல, நம்ம நார்மல் எக்ஸசைஸ் பண்ணலாம். இதில் வந்து 100 வாட் செட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா நான் OnePlus தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 100 வாட் சார்ஜெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அது என்னென்னு விசாரிக்கணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த சாஃப்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஆடியோ குவாலிட்டி இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான அந்த ஆடியோ குவாலிட்டி அதோட இது உள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆமாம், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது ஆக்சுவலாக நம்ம செயின்ஸ் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 2 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எப்படின்னா இதோட அந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, மைக் வந்து இது ஆக்சுவலாக இது ஒரு மேக்னெட்டு. ஸோ இந்த மேக்னெட்டில் டேட்டா வச்சாலே இது டேட்டாவே உட்காந்துக்குது. ஸோ இதை வந்து நம்ம செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைக்ஸ் கூட வந்து ஒரு செயின் கான்செப்டே நல்லாயிருக்கும். இது நீங்கள் நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ நம்ம அன்பாக்சிங் ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 12th June 2026 எடுக்கிறோம். ஸோ இது ஓல்டு வெர்ஷன் தான். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக அப்டேட்லாம் இருக்காது. பட் 26லோட லேட்டஸ்ட் வீடியோ இது தான். இது வரைக்கும் என்னோடய ஓல்டு மைக்கில் தாங்க இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்த வீடியோட கன்ஃபியூஷனில் வந்து இதோட மைக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அட்மாஸ்பியர் ஒன்று தான் இருக்குது. ஸோ இதோட மைக்கோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவிலே தெரிஞ்சிடும். இப்போது இந்த வீடியோவிலேருந்து ஹாலிலேண்டோட லார்க் M2 சீரிஸோட மைக் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தான் தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ சேம் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். ஸோ இதே அட்மாஸ்பியருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நான் ஒவ்வொரு நாட்டு யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு வித்தியாசம் காமிக்கும். பட் எனக்கு என்ன 100% ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நான் இப்போ தாங்க அதோட இந்த வீடியோ எடுத்தோடனே நான் போய் ஆடியோ செக் பண்ணலான்னு போய் ஃபோனில் செக் பண்ணேங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. என்னோடய பழைய ஹெட்ஃபோன்ஸில் இப்போ தாங்க இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நானே நேரில் போய் செக் பண்ணலான்னு போய் செக் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ 1 or 2 யூடியூப் சேனல்ஸ்லையும் நான் பார்த்தேன். என்னோடய ஓல்டு மைக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் கிடச்சதோ அதே டிஃப்ரென்ஸ் தான் இந்த மைக்கில் இருக்குது. ஸோ நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் இருக்கும் போல், ஆக்சுவலாக அதை ஆன் ஆஃப் பண்ணுறக்கு ஒரு சின்ன பட்டன் இருக்கும் போல். ஸோ அதுதான் நான் வந்து அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து எல்லோ அண்டு க்ரீன் 2 லைட்டாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து அந்த எல்லோ பட்டன் தான் க்ரீன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் போல். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அதே ஆடியோ குவாலிட்டி தான் வருதா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லார்க் மார்க் 2 ஆக்சுவலாக லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் தான். நான் ஒன்றும் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, இந்த பிராண்டோட பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலாக தேவைப்பட்டுச்சு. உங்களை மாதிரி தான் நானும் தான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். வாழ்க்கையில் முன்னேறக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். 12,000 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். கரெக்டாக சொல்ல போனால் 11,900. இது ஏன் நான் எங்கே வாங்கினேன்னு சொல்ல நினச்சிங்கன்னா, அமேசானில் இதே இதை பார்த்தேங்க, 10,500 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. பட் அஃபிஷியல் ஹாலிலேண்டோட வெப்சைட்டில் லோக்கல் டீலர்ஸ் யாராக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே இல்லை. அதே தான் வந்து அந்த ஹாலிலேண்டா அதோட வெப்சைட்லேயே அதே தான் வந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் யாருமே இல்லை. சென்னையில் 2 ஸ்டோர் இருந்துச்சு. ஒரு ஸ்டோர் வந்து அவர் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்னொரு ஸ்டோர் ஒன்று இருந்துச்சு, அவங்க பேரும் நான் சொல்ல விரும்பலை. அவர் எனக்கு ஒரு ப்ரைஸ் சொன்னார். ஸோ வந்து 11,500ன்னு சொன்னாங்க. 11,500க்கும் 10,500க்கும் கிட்டத்தட்ட 1000 ரூபா வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்டோரில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, ஸ்டோரில் வாங்கினா 100% ஒரிஜினல் ப்ராடக்ட் நம்ம வாங்க முடியும், அதுவும் அஃபிஷியல் டீலர்ஸ்ட்டை வாங்கினோம்னா. ஸோ அமேசானில் வந்து யார் என்னன்னே தெரியாதவன் தான் நமக்கு மெட்டீரியல் அனுப்புவான். இதே மாதிரி பாக்ஸ் நான் லோக்கலில் ஆக்சுவலாக நான் ஒரு இடத்துல கேட்டேன், அந்த ஏரியா பேர் நான் சொல்ல விரும்பல. சென்னையில் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னே ஒரு ஏரியா இருக்குது, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஏரியாவில் ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், 6,000 தாங்க சொன்னார். நீங்கள் ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்ல போனால் நானும் ஒரு இருக்கேன். ஒரு ப்ரீமியம் பிராண்டோட மார்ஜின்ஸ் என்ன எனக்கு தெரியும், சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸில் வந்து மார்ஜின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 70 to 80% மார்ஜின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு ஆக்சுவலாக 11,500 ரூபா ஒரு டீலர் சொல்கிறாங்க. அதுலேருந்து பாதி ஆக்சுவலாக சொல்ல போனால் 6,000 ரூபாய்க்கு இன்னொரு டீலர் சொல்கிறாங்கன்னா அது எனக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கறனால அது ஒரிஜினல் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் எனக்கு அதில் பெருசாக ட்ரஸ்ட் இல்லை. நான் வந்து எப்போவுமே இன்ஸ்டோரில் தான் போய் வாங்க நினைப்பேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எப்போவுமே ஆன்லைனை விட ஸ்டோரில் போய் வாங்கி பழகுங்க. 100% ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு 4,000 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கணும். 1000 ரூபா ப்ராடக்ட்டை நம்ம 5,000 கொடுத்து புத்திசாலித்தனமாக 4,500 வாங்கிட்டோன்னு சொல்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. ஸோ அஃபிஷியல் டீலர்ஸாக பார்த்து ஸ்டோரில் போய் கரெக்டாக உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரே காரணம், ஏதோ ஒரு வழியில் நம்மளும் முன்னேறிட மாட்டோமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு இந்த சோஷியல் மீடியாலலாம் எனக்கு பெருசாக எனக்கு சொல்லித்தரக்கு யாரும் இல்லை.
ஒன் பை ஒன்னாக நானாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் நான் வீடியோ இன்ஸ்டாகிராம் போட்டிருந்தேன். அது நார்மலாக என்னோட பேசிக்காக நான் என்ன பண்ணுமோ பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ தான் ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக லைட்ஸ் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ நான் இது வரைக்கும் எடுத்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தேன். ஸோ லைட்ஸ் பத்தலை, லைட்ஸ் கொஞ்சம் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் பட்ஜெட் போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல லைட்டிங் ஆக்சுவலாக வந்து இந்த சவுண்ட் பாக்ஸு என்னமோ சொல்கிறாங்க, சவுண்ட் பாக்ஸாக சாஃப்ட் பாக்ஸ்னு என்னமோ சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட் பாக்ஸு அதுக்குள்ளே வைக்கிற லேம்ப்பு அப்புறம் அந்த ஸ்டாண்டு மொத்தமாக சேர்த்து 8750 என்கிட்ட ஆக்சுவலாக இந்த இது வாங்க போன இடத்துல சொன்னார். ஸோ மினிமம் 2 லைட்ஸாக வாங்கினீங்கன்னா தான் நல்ல குவாலிட்டி இருக்குனாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17,000 18,000 கிட்ட வருது. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நான் இப்போதைக்கு பண்ண விரும்பலை. ஸோ இதோட அவுட்லுக் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நான் லைட்டுமே இது பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் கேமரா.